அனைவருக்கும் வணக்கம். காலங்கள் மாறலாம். அந்த காலத்திற்கு ஏற்ப மனிதனும் மாறித்தான் ஆக வேண்டும். மனிதன் மட்டுமல்ல, அந்த மனிதன் பேசக்கூடிய மொழியும் அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு தான் ஆக வேண்டும். எந்த ஒரு மொழி மாற்றத்தை எதிர்பார்க்கிறதோ, காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறதோ, அந்த மொழி என்று சொல்லப்படக்கூடியது வாழும் தான். அந்த மொழி மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பொது பொருள் பேறு என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முன்பு ஒரு வகை பெயருக்கே வழங்கிய அந்த பெயரானது பின்பு அதனோடு ஒத்த பலவற்றுக்கும் பொதுவாக வழங்கக்கூடியதுக்கு பேர் தான் பொது பொருள் பேறு என்று அழைக்கிறோம். மரத்தால் செய்யப்பட்ட அந்த முகத்தல் அளவையே மரக்கால் என்று அழைத்தார்கள். ஆனால் இன்று இரும்பால் செய்யப்பட்ட அந்த முகத்தல் அளவையும் மரக்கால் என்று நாம் அழைக்கின்றோம். அணில், பன்றி, நாய் இதனுடைய இளமை பெயர்களை குட்டி என்று அழைத்தோம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுடைய குட்டிகளுக்கும் இளமை பெயராக இன்றைக்கி வழங்கி வந்து கொண்டிருக்கின்றன. குளிர்ச்சி பொருந்தி தன்மை பொருந்தியதாக இருக்கக்கூடியதை நீரை நாம் தண்ணீர் என்று அழைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கஞ்சி தண்ணி, காப்பி தண்ணி என்று அழைக்கப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எள்ளிலிருந்து எடுக்கப்படக்கூடியதை எண்ணெய் என்று அழைத்தோம் அன்று. ஆனால் இன்று மண்ணெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் என்று எல்லாவற்றுக்கும் பொதுவாக இன்றைக்கி நாம் அழைத்து கொண்டு இருக்கின்றோம். அதனை போல நிறுத்தற் குறியீடில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த புள்ளி என்று சொல்லப்பட்ட சொல்லானது இன்றைக்கு இவ்வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர், அதாவது பெரும் புள்ளி என்று அழைக்கப்படலாயிற்று. சந்திரனை குறிக்கக்கூடிய சொல் திங்கள் என்று சொல்லானது இன்றைக்கு மாதத்தை குறிக்கலாயிற்று. முன்பு ஒரு காலத்தில் ஒரே பெயரை குறித்த சொல்லானது பின்பு இன்று அதனோடு ஒத்திருக்கக்கூடிய வெவ்வேறு பொருள்களையும் இன்றைக்கி அழைக்கக்கூடிய சொல் என்று சொல்லப்படக்கூடியது பொதுப்பேறு என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் வேறொரு செய்தியில் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.